இன்றைக்கி நம்ம இந்த சாரியில் இருக்கிற டிசைன் தான் வரைய போகிறோம். இது வந்து பழைய சாரீ, பட் இந்த டிசைனை காப்பி பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த டிசைன் நம்ம வரைஞ்சிட்டு நம்ம வந்து இந்த சாரியை தூக்கி போட போகிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாகவே எனக்கு இது ஒன்று தான் வேலை. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டே நம்ம கொஞ்சம் பேசலாம். வாழ்க்கை ரொம்ப அழகானது, எளிமையானது. அதை நம்மளால சந்தோஷமாக வாழ முடியும். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இன்றைக்கி நம்ம பாசிவ் சூசைடல் ஐடியேஷன் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். சில பேருக்கு தற்கொலை எண்ணங்கள் நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கும், வருஷ கணக்காக. உடனே அந்த க்ஷணத்தில் ஏற்படுற தற்கொலை எண்ணங்கள் மாதிரி இல்லாமல் இது அவங்க மனசில் எப்போதுமே வாழ்நாளில் பல வருஷங்களாக பல மாதங்களாக நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதைத்தான் பாசிவ் சூசைட் ஐடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் ஏற்படுது, இதை எப்படி சரி பண்ணிக்கலாம், இதோட விளைவுகள் என்ன, யாருக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வணக்கம், நான் உங்கள் மானஷா. சாதாரணமாக தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வரும். வேலை கிடைக்காத போது, ஒரு நெருக்கடியின் போது எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வரும். பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டோம், இல்லை ஏதாவது எதிர்பார்க்காத விஷயம் நடந்து அவமானமாக நினைக்கும் போது அந்த நேரத்துல எல்லாம் சில பேருக்கு இந்த மாதிரி சூசைடல் தாட் வரும். அதை ஆக்டிவ் சூசைடல் ஐடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுச்சுவேஷனை நம்ம கடந்துட்டோம், யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அதோட அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனேயும் நமக்கு அந்த எண்ணம் போயிடும். ஆனால் பாசிவ் சூசைடல் ஐடியேஷன் அப்படிங்கிறது பல வாரமாவோ மாசமாவோ இல்லை வருஷ கணக்காகவோ நம்ம கூடவே இருக்கும். இது போல தாட்ஸ் இருக்கிறவங்க தற்கொலை பண்ணிக்க எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வாழவும் பிடிக்காது. தற்கொலை பண்ணிக்க எந்தவித முயற்சியும் அவங்க பண்ண மாட்டாங்க. இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமாக பைக்கை வேகமாக ஓட்டி ரிஸ்க் எடுக்கிறது, ஆபத்தான மலை காடு இங்கெல்லாம் போகிறது, ரொம்ப ஹைட்டான பிளேஸில் போய் நின்றுக்கிட்டு விழற மாதிரி பண்ணுறது, கேஸ் ஓப்பன் பண்ணிட்டு லேட்டாக ஸ்டவ்வை பற்ற வைக்கிறது, யாருக்காகவோ சம்மந்தம் இல்லாமல் பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிறது, கரியர் சூஸ் பண்ணும்போதே ரிஸ்கியான ஜாபுக்கு போகிறது, வேணும்னே மோசமான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது, இது போல நிறைய சொல்லலாம். நார்மலாக வாழணும்னு உயிர் மேலே ஆசை இருக்கிறவங்க எந்த விஷயத்துல எல்லாம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்களோ அது எதுவுமே இவங்க கிட்ட இருக்காது. இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாமா? இது பெரும்பாலும் சைல்ட்ஹுட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும், இல்லைன்னா டீனேஜில் தோண ஆரம்பிக்கும். தமக்கு பிடிக்காத சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது அந்த வீடு, அந்த சூழ்நிலை அந்த குழந்தைக்கு பிடிக்கலைன்னா அதால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? குழந்தை பருவத்தில் அது எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸையும் மற்றவங்களையும் தான் அதை நம்பிட்டு இருக்கு. அப்போது அதுக்கு பிடிக்காததை செய்ய சொல்லும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வரும்போது இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அது நினைக்கும். ஆனால் அதால் முடியாது. இதே மாதிரி நம்ம படித்து முடிக்கிற வரைக்கும், இல்லை வேலை கிடைக்கிற வரைக்கும், இல்லை பெண் குழந்தைங்களா இருந்தால் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்லேயே அவங்க இருக்கணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் 10 வருஷம் 12 வருஷம் நம்ம இதே சூழ்நிலையில தான் வாழ போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்போது அவங்களுக்கு மேற்கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பெருசாக ஆசையோ நம்பிக்கையோ இருக்காது. இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பை தான் நம்ம வாழ போகிறோம், பிடிக்காத சூழ்நிலையில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரியும் போது அதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி தோணும் போது நம்ம எங்கேயாவது மறைஞ்சு போயிடலாம், ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அதுதான் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. சில பேர் ரொம்ப எளிமையாக பிரச்சனை இல்லாத லைஃப் தான் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க ஆசைப்பட்ட எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ் இவங்க வைக்கிற அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷனை நோக்கி சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவங்க அந்த கோலை அச்சீவ் பண்ணால் கூட அவங்க சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சரியான எமோஷ்னல் சப்போர்ட் இருக்காது. அதாவது சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்திருப்பாங்க. அவங்களுக்கே அவங்க அப்பா இறந்தது ஷாக்கிங்காக சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஷோல்டர் ஆறுதல் தேவைப்படும்.
ஆனால் அவங்க அவங்களோட எமோஷன்ஸை வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அக்கான்னு மொத்த ஃபேமிலியுமே அவங்க மேலே சாஞ்சிரும். அவங்களோட எமோஷன்ஸை காமிக்க, அவங்கள கேர் எடுத்துக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும். சின்ன வயசுலேயே அதிகப்படியான பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு ஆனால் வெளியில் போல்டாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ணி எல்லோருக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பேசிவ் சூசைடல் ஐடியேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட ஸ்டோரிக்கு வரலாம். என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து நான் படிக்கணும் படிச்சுட்டே இருக்கணும். எப்படின்னா லீவ் நாள்லேயும் நான் படிக்கணும். காலையில் 5 மணிக்கும் எழுந்து படிக்கணும். வெளியில் விளையாடக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுலேருந்தே எனக்கு அதே தான். படிக்கணும் அப்படின்னா புது புது புக்ஸ்லாம் கிடையாது. நான் படித்ததையே திருப்பி நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே நெக்ஸ்ட் இயருக்கான புக்ஸ் எனக்கு வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ நான் 3rd ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் புக்கை அன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் நைட்லேருந்தே நான் படிக்க ஆரம்பிக்கணும். மறுபடியும் காலையில் 5 மணிக்கு நான் எழுந்து படிக்கணும். எனக்கு என்ன படிக்கணும், எது வரைக்கும் படிக்கணும், ஏன் படிக்கணும்னு எந்த ஐடியாவுமே இருக்காது. விளையாடக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. டிவி பார்த்தா என்னால் மல்டிப்ளை பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக ஒரு 2 நம்பர்ஸை சொல்லி என்கிட்ட கொஷின் கேட்டு இன்சல்ட் பண்ணுவாங்க. என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே அப்படி தான் இருந்தாங்க. ஸோ என்னால் வீட்டில் இருக்கும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நான் இருந்ததே கிடையாது. இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இது இப்போ முடிய போகிறதில்ல. நான் +2 படிக்கணும். இப்போ தான் நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறேன். நான் +2 படிக்கணும். அதுக்கப்புறம் காலேஜ் போக சொல்ல போகிறாங்க, வேலைக்கு போக சொல்ல போகிறாங்க. ஆக்சுவலாக என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் இவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இருந்தாலே. ஏன்னா நான் நல்லா தான் படித்தேன். ஆனால் இவங்களுக்கு அது பத்தலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இதுலேருந்து நான் தப்பிக்கவே முடியாது பல வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் நினைப்பேன், நம்ம காணாமல் போயிட்டா என்ன, திடீர்னு மறைஞ்சு போயிட்டா என்ன, பூதம் வந்து தூக்கிட்டு போயிட்டா எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் நான் அந்த வயசுல யோசிப்பேன். இதுதான் போக போக வளர வளர என்ன ஆகுதுன்னா சூசைடல் தாட்டா மாறுது. இந்த மாதிரி எப்போதுமே ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறோம் இல்லையா. சில சமயம் நம்மளோட வேலை பிடிக்காது, வேற வேலைக்கு மாறணும்னா வேற ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு ஊர் பிடிக்காது, அந்த ஊரை விட்டு நகரலான்னு பார்த்தா வேலை இருக்கும். இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று எல்லாமே மிங்கிள் ஆகி நம்மளால நகர முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த சுச்சுவேஷன்ல வருது தான் இந்த தாட். இது வந்து தற்கொலை எண்ணம் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து நம்ம தப்பிச்சு போயிடணும், ஓடி போயிடணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். இப்போது இதை பற்றி பேசும்போது நமக்கு என்ன தோணும்னா, இது ஒரு பேசிவ் சூசைடல் தாட் தானே, இவங்க ஒன்றும் ட்ரையெல்லாம் பண்ணலையே, இவங்க சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க தானே, இது ஒன்றும் டேஞ்சர் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. இவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு இவங்க சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக இருந்தால் கூட வெளியிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன ட்ரிகர் வந்தால் கூட அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. உதாரணமாக சினிமா ஆக்ட்ரஸ் எல்லாம் திடீர்னு சூசைட் பண்ணிக்குவாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், தைரியமானவங்க, நல்லா தான் இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அவங்க அட்வைஸ் பண்ணாங்க, தைரியமாக இருந்தாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. அவங்களுக்கு இதே மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய எமோஷ்னலாக ஃபுல்ஃபில் ஆகாத நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் தைரியமாக தெரியறதுனால இவங்களுக்கு யாருமே வந்து ஒரு சப்போர்ட்டோ பாண்டிங்கோ கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இவங்களுக்கு யாரும் தந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் திடீர்னு அவங்க சூசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எந்த பீக்கில் இருந்தாலும், அவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும், அந்த நேரத்தில் அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது. இந்த எண்ணம் நமக்கு மனசில் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஒரு தெரபிஸ்ட் பார்த்து, சைக்காலஜிஸ்ட் பார்த்து நம்ம வந்து பேசி இதை சரி பண்ணிக்கணும். இது போகிற வரைக்கும் எத்தனை செஷன் வேணுமோ அத்தனை டைம் நம்ம வந்து எடுத்துக்கணும். இதோட நம்ம வந்து வாழவே முடியாது. சில பேர் இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போய் நீ அம்மாவுக்காக இருக்கணும், குழந்தைக்காக இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவங்க சின்ன வயசுலேருந்து மற்றவங்களுக்காக இருந்ததுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்களே வருது. அவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழலை அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து இப்படி இருங்க, அவங்களுக்காக இருங்கன்னு யாரும் அட்வைஸ் பண்ணாதீங்க. உனக்காக வாழ, நீ நல்லா இரு, உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்க அப்படின்னு வேணால் சொல்லுங்கள்.
இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. இவங்க ஒர்க்லெஸ்ஸாவோ இல்லை எதுவும் செய்ய முடியாத ஆட்களாவோ இவங்க இருக்க மாட்டாங்க. அதுவும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இவங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும், ஆனால் இவங்களுக்கு பிடிச்சதை இவங்களால பண்ண முடியாத ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்களுக்கு தான் இந்த தாட் எப்பயுமே வரும். இவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும், இவங்களால எல்லாமே செய்ய முடியும். அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இந்த மாதிரி தாட் நமக்கு இருந்துச்சு, ரொம்ப மேலே ஒரு ஆசையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் நோ. நோ நோ எஸ் நோ. நோன்ற அந்த வார்த்தையை நம்ம கற்றுக்கணும். பிடிக்காததை செய்கிறத, உங்களால் முடியாததை செய்கிறத முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். முடியாதுன்னு சொல்ல கற்றுக்கங்க. நோ சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நம்மளை பற்றின முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது எது, எது மாதிரி இருந்தால் நம்மளால் வாழ முடியும், எது நமக்கு சந்தோஷம் தருது, அது மாதிரி எல்லாமே நம்மளை பற்றி முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். அதுக்கு நம்ம ஜேர்னல் பண்ணலாம். நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது, எதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு மாறாக நடந்தது, எதெல்லாம் நம்ம பிடிச்சி பண்ணணும், எப்போ சந்தோஷமாக இருந்தோம், எப்போ இந்த எண்ணங்கள் வந்தது, இந்த எண்ணங்கள் வரும்போது யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாங்க, யார் நம்மளை ட்ரிகர் பண்ணாங்க, யார் நம்மள லோவா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் தராம டீவேல்யூ பண்ணி மோசமா ஃபீல் பண்ண வைக்கிறது யாரு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஜேர்னல் பண்ணி அகைன் படிச்சு பாருங்க. அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சில நேரங்களில் இந்த எண்ணம் உள்ளேயே வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இம்மீடியட்டாக தற்கொலை பண்ணிக்கணும் போல தோணும். அதாவது வெளியிலேருந்து ஏதாச்சும் யாராச்சும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அதுக்கப்புறம் வாழவே பிடிக்காது. இது தற்கொலை எண்ணம் அப்படின்னு சொல்கிறத விட தற்கொலை எண்ணத்துக்கும் வாழணுங்கிற எண்ணத்துக்கும் இடையிலே இவங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ யாராவது வெளியிலேருந்து ட்ரிகர் பண்ணும்போது சூசைட் பண்ணிக்கணும்னு தோணும். அந்த டைமில் கூகுளில் போயிட்டு ஹெல்ப்லைன் போட்டிங்கன்னா நிறைய நம்பர்ஸ் வரும். அவங்க தமிழில் கூட பேசுகிறாங்க. நான் கூட பேசியிருக்கேன். 2022 டிசம்பரில் ஒரு நாள் நைட்டு ஒரு 12:45 எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. பட் எனக்கு தெரியும் நான் நல்லா தான் இருக்கேன், என்னால் எல்லாமே பண்ண முடியும், அப்படி ஒன்றும் மோசமான ஆகிடலை அப்படின்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுது. அப்போ நான் இந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுறேன். அவங்க நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஒரு டோக்கன் தான் கொடுப்பாங்க. இமீடியட்டாக கால் கனெக்ட் ஆகிடும், நம்ம அவர்கிட்ட பேசலாம். அவங்க நம்மளோட ப்ராப்ளம்ஸ் பற்றி மட்டும்தான் கேட்பாங்க, நம்ம தான் பேசுவோம். அவங்க அதிகம் பேச மாட்டாங்க, நமக்கு சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ நான் ஒரு 12:45 கால் பண்ணேன். விடிய கிளம்புற 4 மணி வரைக்கும் அவர் என்கிட்ட பேசியிருக்காரு. கால் நான் தான் கட் பண்ணேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிக்கும் போது நான் என்னை பார்த்துக்கிறேன், நான் சரியாயிட்டேன்னு சொல்லி நான் தான் கால் கட் பண்ணேன். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் சப்போர்ட் வாங்கிக்கோங்க. சில சமயம் நம்ம வேறு யார்கிட்டையாவது பேசும்போது, முன்ன பின்ன தெரியாதவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு அந்த கால் பேசினதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்கேன், இது எனக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தோணுச்சு. நான் தைரியமாக இல்லை, நிறைய பிரச்சனை இருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. இம்மீடியட்டாக நான் சைக்காலஜிஸ்ட் பார்த்து நிறைய செஷன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னா இம்மீடியட்டாக கால் பண்ணுங்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நிரந்தரமாக நம்மளை விட்டு போகணும், செல்ஃப் லவ் வேணும், நம்மளை நம்ம லவ் பண்ணணும். ஒருவேளை நமக்கு நம்மளே பேரண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா, மானஷாவே எனக்கு குழந்தையா இருந்தானா அவளை இந்த மாதிரி அன்பில்லாமல் அவரை சப்போர்ட் இல்லாமல் நான் தவிக்க விட்டுருவேனா? இல்லை இல்லையா? அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே அம்மாவாயிடுங்க, அப்பாவாயிடுங்க. என்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் நீங்களே கொடுங்க. அடுத்தவங்க கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க. உங்களை ரொம்ப ஜென்டலாக, ரொம்ப கைண்டாக ட்ரீட் பண்ணுங்க. உங்களை ஒரு பூ மாதிரி பார்த்துக்கங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, என்ன இழந்துட்டீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் லைஃப்பில் ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் வெளியில் போய் நிறைய ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுங்க, பார்க்குக்கு போங்க, நிறைய மனிதர்களை பாருங்க, நடந்து போங்க, பஸ்ஸில் போய் பாருங்க. அந்த மாதிரி நம்ம வேறு வேறு இடங்களுக்கு, புது பிளேஸ்க்கு, புது மக்களை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம பழகும்போது நம்மளை பற்றி நம்ம நிறைய விஷயம் புரிஞ்சுக்கலாம். திருப்பி திருப்பி பேசினவங்கக்கிட்டேயே பேசி அவங்க சொன்னதையே திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டு அதுதான் லைஃப்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, அது அவங்களோட ஒப்பீனியன். புது மனிதர்களை பாருங்கள், புது இடத்துக்கு போங்க. உங்கள் மனசுக்கு நெருக்கமான ஹாபீஸ் வச்சுக்கோங்க. மியூசிக், ஆர்ட்ஸு, கிராஃப்ட்டு,
பெயிண்டிங், ஃபிஷ்ஷிங் எவ்வளோ இருக்குது. இப்போ இன்டர்நெட்லேயே அவ்வளோ ஹாபீஸ் இருக்குது, எல்லாமே கிடைக்குதுன்னு கூட நமக்கு. ஸோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஹாபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், மனசை அதில் செலுத்துங்க. ஹாபி அப்படிங்கிறது நம்மளோட மனசோட ரிஃப்ளெக்ஷன். அடுத்தது நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் டீட்டாச்மெண்ட். எல்லாத்து மேலேயும் அப்படியே அட்டாச்சாக இருக்காதீங்க. மனிதர்களாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், பேஷனாக இருந்தாலும், அது வேறு நீங்கள் வேறுங்கிற மாதிரி லைட்டாக ஒரு மெல்லிய கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா ஒரு பவுண்ட்ரியே இல்லாமல் போட்டு மிங்கிள் பண்ணிக்காதீங்க. வேலையே நீங்களா 24 ஹவர்ஸும் அதுலேருந்து இன்வால்வ் பண்ணிக்காதீங்க. அதுலேருந்து தனியாக பிரிஞ்சு இருங்க. அதே மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்க தனி நீங்கள் தனிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பாருங்கள். உங்களை ஒரு வெளியாளாக 3வது மனுஷங்களா வெளியிலேருந்து கவனித்து உங்களை அன்பாக அழகாக ட்ரீட் பண்ணுங்க. அவங்க லைஃப்பில் அவங்கவுங்க தான் ஹீரோ. அந்த லைஃப்பை அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி வாழலாம். இந்த தாட் இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக சரி பண்ணிக்கங்க. முதல்ல உங்களுக்கு பிடிக்காத லைஃப்பை ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. யாருக்காகவும் உங்களுக்கு பிடிக்காததை செய்யவே செய்யாதீங்க. எதுவாக இருந்தாலும் செய்யாதீங்க. உங்களோட மனசுக்கு ஒத்துக்காத விஷயங்களை கஷ்டப்பட்டு எப்பயும் பண்ணாதீங்க. அதுலேருந்து நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே வராது, சந்தோஷமும் வராது. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோட நோக்கம் நம்மளோட சைல்ட்ஹுட்டை ப்ளேம் பண்ணுறதோ இல்லை நம்மளோட சரௌண்டிங்ஸை பற்றி மிஸ்டேக் கண்டுபிடிச்சி சொல்கிறதோ கிடையாது. நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த எண்ணங்கள் வந்துடுது. நம்ம தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம அது கூடவே வாழ்கிறோம். தெரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து வெளிவந்து நம்மளோட லைஃப்பை நல்ல விதமாக அமைச்சிக்கணும். அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் இந்த வீடியோட நோக்கமே தவிர யாரையும் ப்ளேம் பண்ணுறது கிடையாது. அன்புடன் மானஷா.